ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். வற்றாத நீரூற்று போல் இருப்பாய் என்ற வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. தெய்வத்தை துதித்து மகிமைப்படுத்தி அவர் தருகிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். பஞ்ச காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கிடுவார், தினமும் நடத்திடுவார். பஞ்ச காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கிடுவார், தினமும் நடத்திடுவார். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். ஹல்லேலூயா.
இறை இயேசுவில் பிரியமுள்ள அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நம்முடைய தாய் திருச்சபை ஒரு அருமையான ஒரு புனிதருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. அது யாருன்னா புனித ஜஸ்டின். புனித ஜஸ்டினுடைய விழாவை இன்று நாம் அனுசரிக்கிறோம். இவர் எப்பொழுது வாழ்ந்தவர் என்பது ரொம்ப முக்கியம். ஆரம்பகால புனிதர்களில் இவரும் முக்கியமானவர். காரணம், இவர் 2வது நூற்றாண்டிலே வாழ்ந்திருக்கிறார். ஏறக்குறைய 150வது ஆண்டு என்று சொல்லலாம். அதாவது யோவான், இயேசுனுடைய அன்பு சீடர், யோவானுடைய சீடரின் சீடராக இவர் வாழ்ந்திருக்கிறார். இவர் இந்த திருச்சபைக்கு நமக்கு விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஒன்று இருக்கிறது. இவருடைய தனிப்பட்ட வாழ்வு, அவருடைய வேத சாட்சி, அவருடைய புனித வாழ்வு என்பது கண்டிப்பாக எல்லா புனிதர்களையும் போன்று இவரும் ஒரு சிறப்பு மிக்கவர். ஆனால் இவர் மற்ற அனைவரையும் விட ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை நமக்கு விட்டு சொல்கிறார். அது என்னவென்று பார்க்கின்ற பொழுது, அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி திருப்பலி எப்படி நடைபெற்றது என்பதை நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இவர் 2வது நூற்றாண்டு என்கின்ற பொழுது இயேசுவின் சீடர்களின் சீடர்கள் என்றுதான் நாம் அழைக்கிறோம். அந்த இயேசுடைய சீடர்களுடைய சீடர்கள் என்ன சொல்கிறார்கள் திருப்பலியை பற்றி என்று பார்க்கின்ற பொழுது, நாம் இப்பொழுது கொண்டாடக்கூடிய ஒரு ஞாயிறு வழிபாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் ஆதி காலத்திலிருந்து இன்று வரை இருக்கிறது. நான் இதை தெளிவாக இவருடைய வாழ்க்கை வரலாறில் திருப்பலியை பற்றி இவருடைய செய்தியை தெளிவாக படித்த பிறகு எனக்கே ஒரு பிரமிப்பு. இவ்வளவு ஒரு தெளிவாக திருப்பலியை எழுதி வைத்திருக்கிறாரே. அடுத்ததாக ஒரு செய்தி என்னென்னா, இந்த திருப்பலி இன்னும் 2000 வருஷமாக அப்படியே நடக்கிறதே, எந்த மாற்றமும் இல்லாமல். இதனால் தான் நான் கத்தோலிக்க திருச்சபையை மேன்மையாக கருதுகிறேன். பிரிவினை சபைகளிலெல்லாம் திருப்பலி கிடையாது. ஆனால் கத்தோலிக்க திருச்சபையில் திருப்பலி இருக்கிறது என்றால் இப்படிப்பட்ட ஒரு சிலருடைய அந்த அருமையான பகிர்வுகள். அவர் என்ன எழுதியிருக்கிறார்? நாம் இப்பொழுது சொல்லுகிறோமே பிதாசுதன் என்று சொல்லி மக்களை வாழ்த்துகிறோமே, இதையும் அப்படியே எழுதியிருக்கிறார். அப்போ இது 2000 வருடமாக நம்மிடம் இருந்து வருகிறது. 2வது காரியம், திருப்பலியில் அவர் சொல்லக்கூடியது பாவ மன்னிப்பு வழிபாடு. இதை நான் இன்று நம்முடைய திருச்சபையில் சற்று சுருங்கி கொண்டு இருப்பதை பார்க்கிறேன். எப்படின்னா, இன்று நம்முடைய திருப்பலியில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் குருவானவர் சொல்லுகிறார், நம்முடைய தகுதியின்மையை நினைத்து மனமுருந்தி மன்னிப்பு பெறுவோம். முடிஞ்சு போயிட்டுது. நாமும் அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக நின்றுவிட்டு எல்லாமல்ல இறைவனிடம் சகோதர சொல்ல உங்களிடமும் என்று அந்த மனப்பாடமாக அந்த ஜெபத்தை சொல்லி முடித்து விடுகிறோம். அதன் பிறகு குருவானவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். அந்த உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்ற ஜெபத்தை ஆசீர்வதிக்கிறார். அன்பு மக்களே, இதை பாவ மன்னிப்பு வழிபாடாக தனியாக நடத்தி இருக்கிறார்கள். அது சற்று நேரம் எடுத்திருக்கிறது. அதிலே மக்களுடைய பாவங்களை அவர்கள் நினைத்து பார்க்க அழைக்கப்பட்டு அவர்கள் அதன் பிறகு மன்னிப்பை வேண்டி இருக்கிறார்கள். மன்னிப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால்தான் குருவானவர் சொல்லக்கூடிய எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக என்று கொடுக்கக்கூடிய அந்த மன்னிப்பு அங்கே நடைபெற்றிருக்கிறது. இதை மட்டும் இப்பொழுது நம்முடைய திரு அவையில் சற்று சுருக்கமாக வைத்திருக்கிறோம். அதில் சற்று நீளமாக இருந்திருக்கிறது. 3வது பகுதி இறை வார்த்தையை எடுத்துரைப்பது. என்ன இறை வார்த்தையை எடுத்துரைப்பது? அப்பொழுதெல்லாம் இப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய பைபிள் கிடையாது. இந்த பைபிள் வந்ததே புனித ஜெரோம் வெகு காலங்களுக்கு பிறகு அவர் கொடுத்தது தான் இந்த பைபிள். அதுவும் ஒரு இடத்தில் வைக்கப்பட்டு இருந்தது. இந்த தட்டச்சு இயந்திரம் வந்த பிறகுதான் ஏறக்குறைய கடந்த 200 ஆண்டுகளாக பைபிள் அச்சடிக்கப்பட்டு வெளியில் வந்திருக்கிறது. அப்போ அதற்கு முன்பாக ஒரே இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அதுவும் புனித ஜஸ்டின் வாழ்ந்த காலத்திலே தொகுத்து கொடுக்கப்படாத பைபிள். அங்கே பைபிள் என்று எதுவும் இல்லை. அப்போ அங்கே என்ன நடைபெற்றது, எப்படி என்ன வாசகங்கள் கொடுத்தார்கள் என்றால், நம்முடைய யூத மக்கள் பயன்படுத்தக்கூடிய நம்முடைய பழைய ஏற்பாடு, அந்த பழைய ஏற்பாட்டிலே இயேசுதான் கடவுள்
என்ற வாசகங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை கொடுத்தார்கள், அதை வாசித்தார்கள், அதை எடுத்து இயம்பினார்கள். இயேசுதான் கடவுள், அவர் வழியாகத்தான் மீட்பு, இதுதான் செய்தி. அதற்குரிய வாசகங்கள் அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, இதன் பிறகு அங்கே குருவானவரோ திருத்தண்டவரோ அங்கே பிரசங்கம் கொடுத்திருக்கிறாங்க. இறை வார்த்தையோடு சேர்ந்து, அந்த வார்த்தை வழிபாடோடு சேர்ந்து 3வது பகுதியிலே இறை வார்த்தை பகிரப்படுகிறது, அந்த விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. இதில் தான் திருச்சபையினுடைய பாரம்பரியம் கொண்டு வரப்படுகிறது. திருச்சபையுடைய பாரம்பரியம் புத்தகமாக இல்லை, மாறாக அப்பொழுது இருந்த அந்த குருக்களும் திருத்தொண்டர்களும் அவர்களுக்கு இயேசுடைய சீடர்களால் கற்பிக்கப்பட்ட அந்த காரியங்களை பாரம்பரியமாக ஒவ்வொரு திருப்பலியிலும் மறையுறையாக பகிர்ந்து இருக்கிறார்கள். அவங்க வேற ஒன்றும் பண்ணலை, இந்த மறையுறையை மட்டும்தான் கொடுத்தார்கள். அந்த பாரம்பரியத்தில் என்ன செய்தார்கள்? இயேசு வழியாக மீட்பு, இவ்வளவுதான். இதுதான் அப்பொழுதுள்ள மறையுறை. இன்றைக்கும் அதுதான் இருக்கு. 4வது காரியம் என்று பார்க்கின்ற பொழுது காணிக்கை. மக்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய காணிக்கைகளை ஆதி திருச்சபையில் அவர்கள் உடனே உலகம் அழிய போகிறது என்று அங்கே அனைத்தையும் விற்று கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆனால் புனித ஜஸ்டின் வாழ்ந்த காலத்திலே அவரவர்கள் அப்படியெல்லாம் செய்யாமல் அவர்கள் சொந்த இதிலே வாழ்ந்து கொண்டு காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். எப்படி காணிக்கை? தசம பாகம். அப்பொழுது இயேசுடைய சீடர்கள் காலத்திலே யூதர்கள் தசம பாகம் கொடுத்தார்கள், அதையே இவர்களும் பின்பற்றினார்கள். அடுத்தபடியாக அவர்கள் இயேசுடைய அப்பத்தை பிட்டு பகிர்ந்து கொண்டார்கள். அதை தான் நாமும் நடுப்பூசையில் செய்கிறோம். அந்த நடுப்பூசை என்பது இயேசுடைய அந்த அப்பரசம் வசீகரம் செய்யப்பட்டு பரலோக மந்திரம் சொல்லி உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. இவ்வளவுதாங்க. இதே திருப்பலியை நமக்கு படம் பிடித்து காட்டக்கூடியவர் புனித ஜஸ்டின். அவருடைய வாழ்க்கை வரலாறில் இருக்கக்கூடிய அந்த நூல். ஆகையால் நம்முடைய திருப்பலியை தினமும் காண்போம், ஆண்டவருடைய ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம். இயேசு ஆண்டவருடைய அன்பு பிரசன்னம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் திருப்பலியின் வழியாக வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். God bless you all. Praise the Lord. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உள்ளத்தில் சந்தோஷத்தை தருகிற தேவன், உடலில் வலிமையை தருகிற தேவன், ஒவ்வொரு நாளும் கூட இருக்கிற ஆண்டவர். எசையா 42:6 கூறுகிறார், ஆண்டவராய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். இன்னைக்கு உங்களை ஆண்டவர் கூப்பிடுறாரு, நீ வாப்பா. எதுக்கு? நீதியை நிலைநாட்டு. உலகம் அநீதியில பயணிக்கிறது, அக்கிரமத்தில் பயணிக்கிறது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை பாருங்க. சில பேர் இல்ல, பல பேர் குடித்து வெறித்து பல தீமைகளை செய்து உண்மைக்கு புறம்பாக வாழ்ந்து குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் வெறுத்து ஒதுக்கி பல தீமைகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதிலே நாமும் இருந்துடக்கூடாது அல்லவா? ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், நீ வா, நீதியை நிலைநாட்ட உன்னை அழைக்கிறேன். நாம எப்படி மாறணும்? அன்புள்ளவர்களா மாறணும். பாவ வழிகளை விட்டு நல்லது செய்யறவங்களா மாறணும். கணவனுக்கு மனைவிக்கு உண்மை உள்ளவர்களாக, பெற்றோர் நல்ல மாதிரிகளாக, பிள்ளைகள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, சமூகத்திலும் குடும்பத்திலும் திருச்சபையிலும் நாம் கடவுளின் சாட்சியாய் மாற வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அழைப்பு. சிந்தியுங்கள், நீதியை நிலைநாட்ட அவர் அழைக்கிறார். அந்த நீதி என்ன தெரியுமா? அன்பு. அன்பு. கடவுள் அன்பாய் இருக்கிறார். அந்த அன்பின் நீதிக்குள் வாருங்கள் பிரியமானவர்களே. அன்பு எல்லா சூழ்நிலையிலும் வெளிப்படும் பொழுது இந்த உலகத்தில் உறவுகளில் பெரிய மாற்றத்தை நாம் காண்போம். அந்த மாற்றம் எனக்குள் உங்களுக்குள் என்று ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே,
வெறுப்பும் வைராக்கியம் எங்களை விட்டு வெளியேறுவதாக. யாரையெல்லாம் வெறுத்தோமோ, யாரையெல்லாம் புறக்கணித்தோமோ, அந்த சூழ்நிலையில மன்னித்து எங்கள் வாழ்வை புதுப்பித்து எல்லா உறவுகளை நேசித்து வாழ அருள் புரியும். குடும்பங்கள் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் நிம்மதியோடும் வாழ அருள் தாரும். உமது நீதியை வெளிப்படுத்தி அருளும், நீதியை வெளிப்படுத்தி அருளும். ஆண்டவராய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உன்னை அழைத்தேன் என்று சொல்லி ஏசாயா 42:6 என்று சொன்னபடி உன் பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஏசாயா 42:6 ஆண்டவராய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன் என்று சொல்லுகிற தெய்வம் உங்களை அன்பின் பாதையில் நடத்தி செல்வாராக. God bless you. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இன்றைய திருப்பாடல்கள். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் நடுங்க வேண்டும்? ஆண்டவருக்காக காத்திரு, உள்ளத்தில் உறுதி கொள், மனத்திடம் பெறு. ஆண்டவருக்காக காத்திரு. எங்கள் அடைக்கலமும் கோட்டையுமான இறைவா, இந்த இனிய மே மாதத்தின் 2ஆம் நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நேற்றைய பொழுதில் உமது பராமரிப்பில் எங்களை வழிநடத்தினீர். இன்று விடியற்காலையில் புதிய நம்பிக்கையோடு எங்களை எழச் செய்திருக்கிறீர். நீர் எமது வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும், குறிப்பாக இக்கட்டான நேரங்களில் நீர் எங்களுக்கு அளித்த மன அமைதிக்காகவும் உம்மை போற்றுகிறோம். உமது மாறாத அன்பு ஒவ்வொரு நாளும் எம்மை புதுப்பிக்கின்றது. இதற்காக உமது திருநாமத்திற்கு நன்றி பலி செலுத்துகிறோம். வல்லமையுள்ள இறைவா, இந்த நாளை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். இன்று நாங்கள் எதிர்கொள்ளும் சவால்களைக் கண்டு அஞ்சாமல் உம்மிடமிருந்து வரும் வலிமையால் அவற்றை வெல்ல அருள் தாரும். என்னால் எதுவும் இயலாது, ஆனால் என்னை பலப்படுத்துகிறவராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற நம்பிக்கையை எங்கள் உள்ளத்தில் விதைத்தருளும். எங்கள் எண்ணம், சொல், செயல் அனைத்தும் தூய்மையானதாக இருக்கட்டும். இன்று நாங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு காரியமும் உமது மகிமைக்காகவும் பிறரின் நலனுக்காகவும் அமைய எம்மை உமது கருவிகளாக மாற்றியருளும். இரக்கமுள்ள தந்தையே, இன்று மனக்கவலையாலும் எதிர்காலம் குறித்த பயத்தாலும் வாடிக்கொண்டிருக்கும் மக்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களுக்கு உமது விண்ணக அமைதியை தாரும். தேர்வுகளுக்காக காத்திருக்கும் மாணவர்கள், தங்கள் இலக்குகளை அடைய துடிக்கும் இளைஞர்கள் ஆகியோருக்கு தெளிவான சிந்தனையையும் விடாமுயற்சியையும் தந்தருளும். எம் குடும்பங்களில் உள்ள முதியவர்களையும் நோயாளிகளையும் உமது சிறகுகளின் கீழ் பாதுகாத்தருளும். உலகில் நிலவும் பிரிவினைகளும் போர்களும் நீங்கி அனைவரும் ஒருமித்த மனதோடு வாழ உமது ஒளியை ஏற்றி வைப்பீராக. எமது அன்றாட தேவைகளை நிறைவேற்றி குறைவற்ற வாழ்வு வாழ வழிகாட்டும். ஆண்டவரே, இன்று நாள் முழுவதும் எங்களோடு தங்கியிரும். தீய வழிகளில் நாங்கள் செல்லாதவாறு எமது பாதைகளை காத்தருளும். உமது வார்த்தைகள் எமது வாழ்விற்கு விளக்காக இருக்கட்டும். நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் அன்பை பகிரவும் இன்முகம் காட்டவும் எங்களுக்கு துணை புரியும். எந்நிலையிலும்
உம்மை விட்டு விலகாத உறுதியான விசுவாசத்தை எமக்கு தந்து உமது அருட்கரத்தில் எங்களை இளைப்பாரச் செய்யும். இயேசு, மரி, சூசை, என் இருதயத்தையும் ஆத்துமத்தையும் என் முழு வாழ்வையும் உங்களுக்கு ஒப்படைக்கின்றேன். உமது பாதுகாவலில் நான் எப்போதும் இளைப்பாரச் செய்யும். ஆமேன்.